ஹலோ, வெல்கம் டு இந்தியன் ஃபுட் சேனல். இன்னைக்கு அருமையான பூண்டு ஊறுகாய் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். நிறைய மருத்துவ குணம் கொண்ட இந்த பூண்டு ஊறுகாய் எவ்வளோ பயன் இருக்குது பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்னு நான் 1 கிலோ பூண்டு இந்த மாதிரி உரித்து, நாட்டு பூண்டு சின்ன சின்ன பூண்டாக வாங்கி உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு, 3 எலுமிச்சப்பழம் மீடியம் சைஸ் அதுலேருந்து சாறு புழிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் உரிச்ச பூண்டுகளெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ப்ரிப்ரேஷன் நம்ம ஒரு 2 நாள் முன்னாடி செய்து வச்சுக்கணும். கல் உப்பு சேர்த்துக்கிறேன், மஞ்சள் தூள், எலுமிச்சை பழத்துலேருந்து சாறு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு 2 நாள் ஊற வச்சிடலாம். அப்பப்போ ஒரு 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் இந்த மஞ்சளும் உப்பும் அதில் நல்லா இழுத்துக்கிட்டு அந்த லெமன் சாரெல்லாம் அதை குடிச்சிட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு மசாலாவுக்கு 2 நாள் கழித்து ரெடி பண்ணுறோம். வெந்தயத்தை 10 கிராம் போல் வெறும் வாணலியில் போட்டு நல்லா படபடன்னு பொரிஞ்சு பொன்னிறமாக வறுபடுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதை ஒரு கப்புக்கு மாற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் போல் நல்லெண்ணெய் விட்டு காய்ந்த மிளகாயை அதில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கல் உப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடு வாணலியோட சூடு எண்ணெயோட சூட்லேயே இந்த மிளகாயை நல்லா இந்த மாதிரி மொறுன்னு கலர் மாறாமல் வறுத்து அந்த வாணலிலேயே கொஞ்சம் நேரம் இப்படி விட்டுடுங்க. நல்லா மொறுப்பாக ஆகிடும். இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். முதல்ல இது போல் பொடிச்சு இதை தனியாக கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வறுத்த மிளகாயும் இதே மாதிரி பொடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி வறுத்து எப்பயும் ஊறுகாய் செய்தால் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். கடைத்தூள் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இந்த பூண்டு நல்லா ஊறி 2 நாள் கழித்து இப்படி இருக்கும். எவ்வளோ மஞ்சளோட கலர்லாம் இழுத்துக்கிட்டு லெமன் சாரெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த பஞ்சன்ட் ஃப்ளேவர்ஸ் அந்த விறுவிறுப்பு தன்மைலாம் கொஞ்சம் குறைஞ்சி நல்லா இருக்கும். நீங்கள் எடுத்து வாயில் சுவைச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த பூண்டு. இயற்கையான ப்ரிசர்வேட்டிவ் செய்து நம்ம போட்ட ஊறுகாய். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 150 மில்லி நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நல்ல படபடன்னு பொரியட்டும். இப்போ நல்ல எலுமிச்சை பழ சாத்தில் ஊறின பூண்டு பற்களை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம எந்த வினிகரோ எந்த லெமன் சால்ட்டோ எதுவுமே நம்ம சேர்க்கல. இயற்கையான நல்லெண்ணெயும் லெமனும் தான் சேர்த்து ப்ரிசர்வேட்டிவாக இதில் சேர்த்துருக்கோம். கூடவே உப்பும் சேர்த்துருக்கோம். அப்போ கெட்டு போகாது. இது நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலே நல்லா வெந்து வரட்டும். ஒரு பூண்டை எடுத்து இந்த மாதிரி கையில் நம்ம அமுக்கி பார்த்தா நல்லா அமுங்கணும். இப்போ இன்னும் ரெடி ஆகலை. இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் கம்மியான அனலில் இந்த மாதிரி வேக வச்சு நம்ம இப்படி எடுத்தால் மசித்தோம்னா இப்படி வெந்துட்ட அடையாளமாக மசிஞ்சு வரும். அது போதும். இப்போ நம்ம இந்த மசாலா இடித்த மசாலா இதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். மிளகாத்தூள், வெந்தயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கூடுதலாக ஒரு 50 மில்லி நல்லெண்ணெயை கடைசியில் இந்த மாதிரி விட்டுட்டா ஊறுகாய் காஞ்சி போகாமல் நல்லா ஈரப்பதமாக பக்குவமாக இருக்கும், கெட்டு போகாது. இப்போ கடைசியாக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளத்துருவல், வெள்ளத்தை நல்லா இந்த மாதிரி பொடிச்சோ துருவியோ இது மாதிரி சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது ஊறுகாய் ரெடியாக இருக்குது. இது இன்றைக்கே சாப்பிடலாம். இல்லை நீங்கள் வச்சுருந்து சாப்பிட ஊற இன்னும் சுவையாக இருக்கும். தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் எந்த கலந்து சாதத்துக்கும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.